நீர்கொழும்பு சிறைச்சாலையின் வழிப்பகுதியின் பாதுகாப்புக்காக இன்று முற்பகல் வரையிலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தற்போது நிலைமை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து சுமார் 700 கைதிகள் நேற்று பிற்பகலிலிருந்து ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டனர். சிறைச்சாலையில் மொத்தமாக சுமார் 2400 கைதிகள் உள்ளனர். தற்போது சிறைச்சாலைக்குள் பெண் கைதிகளுடன் மேலும் சில கைதிகள் தங்கியுள்ளனர். கைதிகளின் உறவினர்கள் சிலர் சிறைச்சாலைக்கு அருகில் இன்று முற்பகல் வரையில் காணப்பட்டனர். මුලකරු සුරේෂ් කියන එක්කෙනා ටීනේජර් එන එයා වෙන්නේ போதைப்பொருள் கடத்தல் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 குழுக்களுக்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் தீவிரமடைந்ததில் 26 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் 7 பேரும் 19 கைதிகளும் அடங்குவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவிக்கின்றார். மோதலில் காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, ராகம போதனா வைத்தியசாலை, நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைகள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு அருகில் கைதிகளின் உறவினர்கள் இன்று காலை குழுமியிருந்தனர். பலத்த காயமடைந்த 18 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் புஷ்பா கம்ல தெரிவிக்கின்றார். நீர்கொழும்பு வைத்தியசாலையினுள் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சிறைச்சாலை அதிகாரிகளை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்கார நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று நேரில் பார்வையிட்டார். வைத்தியசாலைக்கு வருகை தந்த அமைச்சர் காயமடைந்துள்ள அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் தேவையான வசதிகள் தொடர்பில் வைத்தியர்கள், வைத்தியசாலை ஊழியர்களுடன் கலந்துரையாடினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 23 சிறைச்சாலை அதிகாரிகள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையும் சிகிச்சை பெற்று வருவதுடன் 54 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவழி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை நடத்தி சம்பவத்திற்கான காரணங்கள், அது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்துள்ளது. இந்த குழுவினால் சம்பவம் குறித்த அனைத்து காரணிகளும் விரிவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தமது பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. நேற்று முன்தினமும் ஏற்பட்ட மோதல்களினால் சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையினுள் ஏற்பட்ட பதற்ற நிலை மற்றும் மோதல்களால் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்றை இன்று கோரியுள்ளனர். சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவின் எழுத்து மூலமான கோரிக்கையொன்றை முன்வைத்தே அவர்கள் இதனை கோரியுள்ளனர். முன்மொழிகின்றேன். இவ்வளவு முக்கியமான, பாரதூரமான, உணர்வுபூர்வமான ஒரு விடயம் தொடர்பில் நாம் விவாதிக்காமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்துள்ளதுடன் அதிகளவானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் இது ஒரு துயரமான சம்பவமாகும். இது தொடர்பில் இன்றைய பார்லிமெண்ட் அமர்வில் 3 மணி முதல் 5 மணி வரையில் அந்த 2 மணித்தியான விவாதம் என்பது அவசியமானது. இது ஒரு விசேட விடயம். இதனை குறுகிய நேரத்தில் கடந்து செல்ல முடியாது.